தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே என்ன தப்பு பண்ணேன்னு வந்து கேப்ப நீ? நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். மேடம், நான் செய்யற தொழில் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா தப்பான தொழில கூட நியாயமா பண்றவங்க மேடம் நாங்க. யார் நீங்க? என்ன பேசுறீங்க? வனஜா மேடம் சொன்னபடி நடந்துகிட்டு இருந்தா நாங்க உங்க முன்னாடி வந்து நின்னு இருக்க மாட்டோம் மேடம். வனஜா என்ன பண்ணா? உங்க வீட்டுல சமையல் வேலை பாக்குற அந்த பார்வதிய நீங்க அடிச்சு பெட்ல படுக்க வைக்க சொன்னதா சொன்னாங்க. மேடம், அப்படி செய்யறதுக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் ரேட் பேசி 2 பேருக்கும் மொத்தம் 20,000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க மேடம். ஆனா இப்போ வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் வெறும் 10,000 ரூபாய் கொடுத்து ஆளுக்கு 5,000 எடுத்துக்க சொல்றாங்க மேடம். நீங்க செய்ய சொன்னீங்கன்னு வனஜா மேடம் சொன்னதுனாலதான் நாங்க பார்வதியை அடிச்சோம். ஆனா இப்ப வனஜா மேடம் பேசின மாதிரி பணத்தை கொடுக்காம ஏமாத்த பாக்குறாங்க மேடம். எங்களுக்கு நியாயம் வேணும் மேடம். அதுக்குதான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறோம். உயிர் மேல ஆசை இருந்தா என் கண்ணுல படாம ஓடி போயிடுங்க. என் கண் முன்னாலே நிக்காதீங்க, இல்லனா அத்தை அப்படி பார்க்காதீங்க அத்தை, எனக்கு எதுவும் தெரியாது அத்தை. இங்க நடந்த எதையும் நீ உள்ள வந்து சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? சொல்ல மாட்டேன், மூச்சு கூட விட மாட்டேன், என்ன நம்புங்க அத்தை. பார்வதிய ஆள் வச்சு அடிச்சதுக்காக உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட கொடுத்து இப்பவே உன்னை உள்ள தூக்கி வைக்கலாம். அக்கா, நான் எந்த மூடு. உன்னை தூக்கி உள்ள வச்சா அது நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். அதனாலதான் நான் இன்னும் உன்னை வெளியில விட்டு வச்சிருக்கேன். தொடர்ந்து பார்வதிய நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கல்ல. ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை முக்கியமா இல்ல குடும்ப மானம் முக்கியமான்ற நிலைமை வந்துச்சுன்னா பார்வதியோட வாழ்க்கை தான் முக்கியம்னு நான் முடிவெடுக்க வேண்டியது வரும். ஜாக்கிரதை. ஆதி, டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரிமா. தேங்க்ஸ் சித்தி. ஏன் சித்தி எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, அது ஒன்றும் இல்லை. அம்மாவை சமாதானப்படுத்தி பார்வதி எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுன்னு ஒரே குழப்பத்தில் இருந்தேன். இப்போ அதுக்கு நீங்களே ஒரு நல்ல ரூட் போட்டு கொடுத்துட்டீங்க. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். சித்தி, நீங்க எனக்கு செஞ்ச உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்கு போலாமா? அம்மா போயிட்டாங்களா? உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வர சொல்லிட்டு உன் மாமியார் வீட்டுக்கு போயாச்சு. உன் சின்ன மாமியார் தான் வெளியே வெயிட்டிங். வனஜா அம்மா இருக்காங்களா? அவங்க இருந்தா என்ன, இப்ப எதுக்கு பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல, தெரியுமா? வா போலாம். பயப்படாம வா பார்வதி. சரி பெரியா.
சித்தி நாங்க போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறோம். நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க. பாப்பா. ஆதி, என் கண்ணு முன்னாடியே அந்த சமையல்காரி கைய பிடிச்சிட்டு போறல்ல, போ. ஆனா உன்னை இப்படியே விட்டுறன்னு மட்டும் நினைக்காத. நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காதுடா. ப்ரோவும் பார்வதி வந்துட்டாங்கம்மா. அப்புறம் கூப்பிடுறேன். ப்ரோ என்ன பார்வதி இப்படி பண்ணிட்ட? சித்தி ஏதோ சொன்னதுக்காக அம்மா பரிசா கொடுத்த செயினை கழட்டி வச்சுட்டு இப்படி வீட்டு விட்டு போலாமா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அண்ணி, ப்ரோவை பார்க்க உங்களை மும்பை அனுப்பிச்சு வச்ச எங்கிட்டயே உங்களை பத்தி தேட சொல்லி விசாரிக்க சொன்னாங்க. அதை சமாளிக்கத்தான் இப்படி எல்லாம். நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. சரி வா. ஆமா பார்வதி, தலையில என்ன கட்டு? அது வந்து வீட்டை விட்டு போன பார்வதிய இந்த வனஜா ஆள் வச்சு அடிச்சிருக்கா. அதுல ஏற்பட்ட காயம்தான் அது. சித்தி, பார்வதி மேல உங்களுக்கு அப்படி என்ன வெறுப்பு? இத்தனை நாளா நீங்க தான் அடிச்சிட்டு இருந்தீங்க, திட்டிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப ஆள் வச்சு வேற அடிச்சிட்டீங்களா? என்ன சித்தி உங்க மனசு இப்படி கல்லா இருக்கு? தலை எழுத்து. உமா, அத்தை, பூஜை ரூம்ல இருக்கிற அந்த செயினை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஆதி, டாக்டர் கிட்ட பார்வதி தலையில இருக்கிற காயத்தை பத்தி விசாரிச்சியா? என்ன சொன்னாரு? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாருமா. நாளைக்கே தலையில இருக்க கட்டா ஊத்தரலாம்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அத்தை, செயின். பார்வதி. அம்மா. அம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இவன் வேற வந்துட்டான். அவார்டு கொடுக்குற அளவுக்கு நடிப்பான். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்க கையில இருக்கிற செயின் சாதாரண செயின் இல்ல. இந்த செயினோட அருமை பெருமை தெரியாம சாதாரணமா கழட்டி வச்சுட்டு வீட்டை விட்டு போன மாதிரி மறுபடியும் பண்ண மாட்டான்னு என்னம்மா நிச்சயம்? நீங்க பரிசா கொடுத்த பரம்பரை செயினோட மதிப்பு தெரியாம கழட்டி வச்சுட்டு போன இவ இனிமே இங்க இருக்க வேண்டாமா? என்ன சொல்ற சுந்தரம்? நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேம்மா. பார்வதி இங்க வந்ததுல இருந்து பார்வதியால அப்பப்ப ஏதாவது ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கம்மா. இதுவே கடைசியா இருக்கட்டும்மா. நான் பார்வதியா ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேம்மா. நான் பரிசா கொடுத்த இந்த செயினை என் வார்த்தையை மீறி பார்வதி கழட்டி வச்சுட்டு என்ன அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்கிற கோவத்துல தானே இப்போ பார்வதிய ஊர்ல கொண்டு போய் விட்டுடுறேன்னு சொல்ற? சுந்தரம், விசுவாசத்துல 2 வகை இருக்கு. நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்டவே மாட்ட. இது ஒரு வகை.
ஆனா பார்வதி நான் கிழிச்ச கோட்டை எப்பவாவது தாண்டுவா. ஆனா அப்படி அவ தாண்டறதுல கொஞ்சம் கூட சுயநலம் இருக்காது. என்னோட நலமும் என் குடும்பத்தோட நலமும் மட்டும்தான் முழுக்க முழுக்க இருக்கும். எங்க குடும்பத்துக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் எங்க பரம்பரை செயின் பார்வதிக்கு ஏன் மூலமாவே கிடைச்சிருக்கு. உன் முடிவை மாத்திக்க சுந்தரம். பார்வதி ஏன் கண் பார்வையிலேயே இருக்கட்டும். சரிங்கம்மா. எல்லாம் நாடகம் தானா? நல்லா இரு பார்வதி, எழுந்துரு, போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு வேலைக்கு வந்தா போதும். எனக்கு ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணு வேண்டாமா? அடிபட்டு தலையில கட்டெல்லாம் போட்டிருக்க, ஒரு நாள் நல்ல ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில நவராத்திரி பூஜை, கொலுவெல்லாம் வைக்கணும். நீ வந்ததுக்கு அப்புறம் வைக்க போற முதல் நவராத்திரி கொலு இது. அதனால எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் கொலு ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நீ ஏற்பாடு பண்ணணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடுறேன். பத்திரம். ஐயோ, கர்ம கர்ம. சித்தி, என்ன ஆதி? எனக்கு புதினா டீ வேணும். கொஞ்சம் போட்டு என் ரூமுக்கு எடுத்துட்டு வரீங்களா? நானா? எனக்கு புதினா டீ எல்லாம் போட தெரியாது. எல்லாம் அந்த சமையல் கரெக்ட் தான் போட தெரியும். அப்படியா? அப்போ பார்வதியை போட்டு என் ரூமுக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க. எது? இதோ இப்பவே புதினாட்டி போட்டு பெரியா கொண்டு போய் கொடுத்துறேம்மா. ரெண்டு பேரும் சமையல்காரி டீ போட்டுட்டு இருக்கியா? போடு 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 போடு. உனக்கு புதினா டீ. ரெண்டு பேரும் என்ன வச்சு சேருங்கல்ல. உங்க ரெண்டு பேரும் நான் வச்சு சேரண்டா. வச்சு சேரு.
பெரியய்யா. இன்னும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் உள்ள வரணுமா? உள்ள வா. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா தான் இருக்கு பெரியய்யா. அம்மா பேசினது கேட்டல, அப்புறம் என்ன பயம் உனக்கு? உன்னை ஊர்ல கொண்டு போய் விடுறேன்னு உங்க அப்பா சொன்னதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, அதனாலதான் எங்க பரம்பரை செயின் உனக்கு கிடைச்சிருக்கு. அம்மா கண் பார்வையிலே இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. அம்மா அப்படி சொன்னது உண்மைதான். அதுக்காக அவங்க இந்த மருமகளை ஏத்துப்பாங்களா பெரியய்யா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நீ பயப்படாம தைரியமா இருக்கும் டாடி. என் அருமை பொண்டாட்டி, இனிமே என் ரூம்ல என் கூட இருக்கும்போது நீ மறைச்சு வச்சிருக்க தாலியை வெளியே தெரியற மாதிரி போட்டுக்கோ, புரியுதா? தாலி எடுத்து வெளியே விடு. வேண்டாம் பெரியய்யா, நான் வரும்போது கீழே வனஜா அம்மா என்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் சீக்கிரமா கீழே போகணும். ஓ அப்படியா? சித்தி உட்காந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா பெரியய்யா. அப்ப நீ உடனே போக கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு தான் இருக்கணும். சித்தி என்ன பண்றாங்கன்னு பாப்போம். வேண்டாம் பெரியய்யா, இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. நான் போறேன். பார்வதி, உன் புருஷன் நான் சொல்றேன், இரு. நான் சொன்னாதான் நீ வெளியே போ. தாலி எடுத்து வெளியே போட்டுக்கோ. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? கேப்பேன். அப்ப தாலி எடுத்து வெளியே போட்டுக்கோ. 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். பொண்டாட்டி, என்ன யோசிக்கிற? தாலி எடுத்து வெளியே போட்டுக்கோ. இவ்வளவு நேரம் ஆகியும் வரல. ஒரு டீ கொடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? உன் மூஞ்சில பயம் தெரியுது. புருஷன் பக்கத்துல இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? சந்தோஷமா சிரிச்ச மாதிரி போஸ் கூட.